அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பலவீனம் அடைந்த நிலையில் இருந்தாலும் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மறுபுறம் செல்லூர் ராஜு அவர்கள் தாவேகா குறித்த விமர்சனமாக சில பார்வைகளை முன் வச்சிருக்கிறார். அதிமுக பலத்தை களத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். எங்களை களத்தில் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படின்னு தாவேகா மீதான விஜய் மீதான விமர்சனத்தை அதிமுக தரப்பிலிருந்து செல்லூர் ராஜு முன்வைத்திருக்கிறார். இந்த ரெண்டு புள்ளிகளை இணைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். ஏன் தாவேகாவை உதாசீனப்படுத்துகின்றன திமுகவும் அதிமுகவும்? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம் லட்சுமி. பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது அவர்கள், வணக்கம் ஷபீர். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், வணக்கம் திரு மணி. இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். மணி சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். உதயநிதி ஸ்டாலின் சொல்வது அதிமுக பலவீனம் அடைஞ்சிருக்கு, ஆனாலும் அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்றத, அதுக்குள்ள ஏதாவது அரசியல் மெசேஜ் இருக்கா? ஏஜ் ஓல்ட் சேயிங் இருக்குல்ல, தைரியம் என்பது என்ன, பயம் இல்லாதது போல் காட்டிக்கொள்வது. அப்படிதான் அதை நான் பார்க்குறேன். அவர்கள் எவ்வளவுதான் மூடி மூடி மறைத்தாலும் சொல்லாடல்களில் விளையாடினாலும் விஜய் இன்றைக்கு திமுகவுக்கு தூக்கமற்ற இரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ஒவ்வொரு திமுக தொண்டருக்கும், விவரம் அறிந்த அவங்க பார்ட்டியில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ், எம்எல்ஏஸ், எம்பிஸ், அவங்க எல்லாருக்குமே தெரியும். முடிவுகள் எப்படி இருந்தாலும் விஜய் இன்னும் 3 மாதங்களில் நடக்கக்கூடிய தேர்தலில் விஜய்க்கு இப்போ இருக்கக்கூடிய செல்வாக்கு குறைந்து கூட போகலாம், நான் மறுக்கவில்லை. இன்றைய தேதியில் விஜய் ஒரு பெரிய சேலஞ்சாக தான் திமுகவுக்கு உருவெடுத்திருக்கிறார். ஒரு டிஸ்ரப்டர்ன்ற ஸ்டேஜை தாண்டி இன்றைக்கி அவர் ஒரு சேலஞ்சராகவே டெவலப் ஆகிட்டு இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம பத்திரிகையாளர்கள் நம்முடைய வெறுப்புகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு பார்க்க வேண்டும். அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். ஆகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தை, அவர் நிச்சயமாக விஜய் ஃபேக்டர் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்பதைத்தான் அதிமுக தான் எங்களுக்கு பிரதான எதிரி என்று சொல்வதன் மூலம் கட்டமைக்க விரும்புகிறார். ஆனால் யதார்த்தம் வேறு. திமுக உள்ள இருக்கவங்களுடைய அவர்களுடைய அசஸ்மெண்ட், அவர்களுடைய உண்மையான மனநிலை என்பது வேறு. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். அசஸ்மெண்ட் அப்படின்னா அதிமுகவை காட்டிலும் தாவேகா உங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்குன்றீங்க? கிட்டத்தட்ட, அல்லது அதுக்கு சற்றே குறைவாக இருந்தாலும் இன்றைக்கு ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு சேலஞ்சராக விஜய் அவர்களுக்கு உருவெடுத்து கொண்டிருக்கிறார். இட்ஸ் அ மேசிவ் சேலஞ்சராக கூட நாளைக்கு டெவலப் ஆகலாம். சர்ஜிங், அவங்க ஒரு விதமான ஒரு ஆதரவு நிலை என்பது கீழே மேலோங்கி வந்து கொண்டிருக்கிறது. அகெயின் வித் கேவியட் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. களத்தில் அது ஒரு மாதிரி ரிவர்ஸ் ஸ்விங்கில் கூட போகலாம். நான் இன்றைய தேதியில் சொல்கிறேன். இன்னும் 3 மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கின்றன. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அநேகமாக ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் நமக்கு எலெக்ஷன்ஸ் இருக்கலாம், கடந்த காலங்களை வைத்து பார்க்கும்போது. ஸோ 100 days, லெஸ் தென் 100 days நமக்கு, ஆர் அரௌண்ட் 100 days நமக்கு எலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்றைய தேதியில் விஜய் திமுகவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சராக தான் நான் பார்க்கிறேன். அது அவங்க எங்களுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி என்று சொல்வதன் மூலம் அவர்கள் நாங்கள் பயப்படல அப்படின்றத நிறுவ விரும்புகிறார்கள். அந்த பர்செப்ஷனை கட்டமைக்க விரும்புகிறாங்க. ஆனால் நெரேட்டிவ் கீழே வேறு மாதிரி, பர்செப்ஷன் கீழே வேறு மாதிரி இருக்குது. இவங்க கட்டமைக்க விரும்புகிற நெரேட்டிவ் என்பது ஏடிஎம்கே தான். நாங்கள் விஜயை பற்றி கவலையப்படலைன்றதை தான், ஏடிஎம்கேக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று சொல்ல வேண்டிய அவசியமே என்ன வந்தது உங்களுக்கு? அப்படி சொல்கிறீங்கனால வேறு யாரோ ஒருத்தர் களத்தில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஏன் ஏடிஎம்கே ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே த்ரெட்டா தாவேகா இருந்தா தாவேகாவே இல்லை, அது என்னால் புரிந்து கொள்ள முடியுது. அந்த கௌரவத்தை, அந்த கிரெடிட்டை கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. புதுசாக வந்திருக்க ஒரு பிளேயருக்கு அடுத்த மாதம் தான் ஒரு கட்சி ஆரம்பித்த 2 மாதங்கள் ஆகிறது. அவங்களுக்கு ஏடிஎம்கே ஏஜ் ஓல்டு எனிமி, 53 ஆண்டு கால பகை. ஆனால் விஜய்க்கு அந்த கிரெடிட் அவங்க கொடுக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் கிரவுண்டு வேறன்றது நம்மை விட அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் திரு மணி, இப்போ உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு பிரதான எதிர்கட்சி அதிமுகன்னு சொன்னா கூட பரவாயில்ல. அவர் சொல்றார், பலவீனமான நிலையில் இருந்தாலும் கூட அதிமுக பலவீனம் அடைஞ்சிருக்கு, அப்படி இருந்தாலும் கூட அதுதாங்க எங்களுக்கு எதிர்கட்சி அப்படின்னா, அதை விட அதான் பலவீனமான நிலை என்பது மூலம் மேலும் அவர்களை இழிவுபடுத்தி அவர்கள் தான் எங்களுக்கு எதிரி என்கிறார்கள். அவர்களை இழிவுபடுத்தும் செய்கிறார்கள். அதே நேரத்தில் அவங்க தான் எங்களுக்கு எனிமின்னு சொல்றாங்க. அவங்க தான் பலவீனமா இருக்காங்களா, அப்புறம் எப்படி சார் அவங்க உங்களுக்கு எனிமி ஆக முடியும்? விஜய் ஃபேக்டர் ஒரு யதார்த்தம். இந்த எலெக்ஷன் விஜய் மையமாக வச்சு சுழலுது என்று கூட இன்று நாம் சொல்லலாம்.
தோக்கலாம் ஜெயிக்கலாம். பட் இஸ் அ நியூ பிளேயர், அவருக்கு ஆதரவு பெருகிக்கிட்டு இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எலக்ட்ரல் டைனமிக்ஸில் அவருக்கு தோல்வி கூட வரலாம், அவங்க வந்து ஜெயிக்க முடியாமல் போகலாம், அவர் ஆட்சியை கைப்பற்றுவார்னா நான் சொல்லலை. பட் இன்னைக்கு ரூலிங் பார்ட்டிக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஹெட்டேக்குன்றதை தாண்டி ஒரு சேலஞ்சராக டெவலப் ஆகிட்டு இருக்கான்னு தான் நான் பார்க்குறேன். ஏடிஎம்கே எப்படி இப்போ திரு செல்லூர் ராஜு, திரு இபிஎஸ் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக விமர்சனம் இல்லை, ஆனால் திரு செல்லூர் ராஜு சொல்கிறார் எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது அப்படின்னு விமர்சனத்தை விஜய் மீது திருப்பி இருக்கு. கண்டிப்பாக யாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒன்றை போல் ஒன்று வர முடியாது. எத்தனையோ பேர் எம்ஜிஆர் ஆக முயற்சித்தாங்க, வர முடியல, அது வேற. எங்க பலத்தை களத்துல பாருங்க, நாங்க யாருன்னு தெரியல. நான் ஏடிஎம்கே குறைச்சி மதிப்பிடல, நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, ரூல் அவுட் பண்ணல. அவங்க ஒரு 20-21% ஓட்ஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சி அவங்களுக்கு இல்லை, என்டையர் மீடியா ஏடிஎம்கேக்கு எதிராக திரும்பி நிற்குது. அப்படியும் நம்ம அவங்கள ஒதுக்கி தள்ள முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்த அளவுக்கு வந்து மீடியா வந்து அப்போசிஷனுக்கு எதிராக திரும்பி நான் பார்த்ததில்ல என்னுடைய அனுபவம். என்ன திரும்பிட்டாங்க ஏடிஎம்கே? என்ன ஏடிஎம்கே பற்றின விவாதங்களை தான் நம்ம 365 நாள் நடத்துகிறோம். ஏன்னா 366 நாள் இல்லை. நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். திஸ் த ஃபேக்ட். ஒரு ஜேர்னலிஸ்டாக இதை பதிவு பண்ணுறது என் கடமைன்னு நான் நினைக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் மோடி கவர்மெண்ட் 1.0 2.0 அங்கே எப்படி வந்து அதற்கு முன்பு ஆட்சி இழந்த காங்கிரஸை அவர்கள் மீடியா ஹேண்டில் பண்ணுச்சோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கு இங்கே ஒரு அரசு இருக்குது, கடைசி 3 ஆண்டுகள் அந்த அரசு இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. நாம் எதை விவாதித்துக் கொண்டிருக்கிறோம்? எல்லாரும் சேர்த்து தான் நான் சொல்றேன், நாம் எதை விவாதிக்கிறோம்? நம்முடைய ஊடக பரப்புரை என்பது எதை சுற்றி சுழலுகிறது? அதனால தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி விஜயன், எதை வைத்து மீடியா அவங்களுக்கு அகெயின்ஸ்டா ஸ்ட்ரக்சரலி மீடியா எதிர்கட்சிக்கு எதிராக நிக்குது. அங்க எப்படி டெல்லியில வந்து காங்கிரஸுக்கு எதிராக நின்றுதோ, அதிமுகக்குள்ள எந்த பேசுபொருளும் இல்லை. நிறைய பிரச்சனைகள் இல்ல விஜயன், நிறைய பிரச்சனைகள் ஏடிஎம்கேக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அது மட்டும் தானே மீடியாவோட அஜெண்டாவா இன்னைக்கு இருக்க முடியும்? இன்னைக்கு கடந்த 4 வாரங்களாக தமிழகம் போர்க்களமாக மாறி இருக்கு. ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. ஜக்டோ ஜியோ ஆகட்டும், அரசு ஊழியர்களாகட்டும், செவிலியர்களாகட்டும், தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், அறிவாலயம் வாசல் வரைக்கும் போராட்டம் வந்துடுச்சு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஆனால் நம்முடைய பரப்புரை எதை நோக்கி நிற்கிறது? நான் ஏன் இதை பதிவு பண்ணுறேன்னா, இதற்கு சம்பந்தமில்லாத டாப்பிக்கை தயவு செய்து நினைக்க வேண்டாம். நீங்கள் கேட்டீர்கள், இல்லை நீங்களே ஒரு நேர்காணல்ல சொன்னீங்க திருமணி, இவ்வளவு கொந்தளிப்பான சூழலை பயன்படுத்தி கொள்ள முடியாத நிலையில் அதிமுக இருக்கு. அதுவும் ஒரு ஃபேக்டர். அது ரொம்ப பலவீனமா இருக்கு. அதாவது அவங்க பயன்படுத்தி கொள்ள தவறுகிறார்கள் என்பது தலைமையின் குறைபாடு. பலவீனமா இருக்கு. பலவீனமா இருக்குன்றது நீங்க வந்து யூ ஹேவ் டு டேக் இட் வித் a pinch of salt. அவங்க தங்களுடைய கடமையை ஒரு எதிர்க்கட்சியாக செய்ய மறுக்கிறார்கள், தவறுகிறார்கள் என்பது ஒரு பக்கம். பட் ஊடகம் செஞ்சிருக்கணும், ஊடகம் அதை செஞ்சிருக்கணும். இந்த பாயிண்ட் ஏன் வருதுன்னா, நீங்க கேட்டீங்க ஏடிஎம்கே இன்னைக்கு பலவீனமா இருக்கு, கூட்டணிகள் இல்ல, மீடியா ஸ்ட்ரக்சரலி எதிர்க்கட்சிக்கு எதிராக திரும்பி நிற்கும் போது எதை வைத்து நீங்கள் சொல்லுகிறீர்கள் போது நான் அந்த பாயிண்ட் சொன்னேன். எனவே நம்ம அதை கடந்து போகணும். இந்த இதுக்குள்ள தாவேகா வந்து திமுக அதை உதாசீனப்படுத்துற மாதிரி நடிக்கிறாங்கன்றீங்க. ஆனா ரியல் ஃபேக்டர் அவர்கள் நன்றாக நடிக்கிறார்கள். நான் தான் சொல்றேன்ல, அவங்க வந்து இப்படி சொல்லுவதன் மூலம் அவர்கள் தங்களை தாங்களே தேற்றிக் கொள்கிறார்கள். லட்சுமி எப்படி பாக்குறீங்க உதயநிதி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது? கிரவுண்ட்ல தாவேகா அப்படி இல்லை அப்படின்றது கிட்டத்தட்ட 2 கட்சியுமே உதாசீனப்படுத்துறாங்களான்றது ஒண்ணு. திமுக உண்மையில் வாண்டடா அதிமுக அந்த இடத்துல வைக்கிறாங்க, தாவேகாவை அப்படி லேஸ்ல தட்டி விடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா எப்படி பாக்குறது? இன்னைக்கு நேற்று இல்லை, கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாகவே, அதாவது ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் குழப்பங்கள் ஏற்பட்ட காலத்திலிருந்தே அதிமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கணும், அல்ல ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேவாக தான் இந்த தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் ஃபைட் இருக்கணுன்றதுல டிஎம்கே ரொம்ப கான்ஷியஸாக தான் இருந்தாங்க. அது வந்து அதிமுக உயிர்ப்போடு இருக்கணும்னு அதிமுகவில் இருக்கவங்களுக்கு தோணுதோ இல்லையோ, உங்களை போன்றவங்களும் இல்லை பெரும்பாலும் தமிழ்நாடோட பொலிட்டிக்ஸ் பெருசாக தெரிஞ்சவங்க எல்லாருமே அதை தான் விரும்புவாங்க. ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேவா தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் தான், இங்கே வந்து அந்த டிரெவிடியன் பாலிட்டிக்ஸ் இருக்கும்போது தான் இங்கே இருக்க அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்றது தான் எல்லாரோட பிலீஃபும். அதை தான் திமுகவும் செய்ய முயற்சி பண்ணுது. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஒரு வார்த்தை தான், பலவீனப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட அதிமுக தான் எங்களுடைய பிரதான எதிரி அப்படின்ற போது அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது. அது வந்து அவங்க வந்து அவ்வளவு மைட்டியா இல்லை, எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் அளவுக்கு அவங்க மைட்டியா இல்லை, ஆனாலும் அவங்கள தான் நாங்கள் வந்து ஒப்போனண்ட்டாக கருதுகிறோம் அப்படின்றது தான். இன்னொன்று வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தாவேகாவை பார்த்து தாவேகாவுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்குது, இல்லை தாவேகாவால் வெற்றி பெற்ற முடியும், அவங்களால திமுகவினுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை ஸ்பாயில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் திமுகவுக்கு ஒரு விதமான அச்சம் இருக்கிறது உண்மைதான். கிரவுண்டில் டிவிகேயோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அல்லது டிவிகேக்கான சப்போர்ட் எப்படி இருக்குன்றத திமுக வந்து தொடர்ந்து அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டிஎம்கே மட்டும் இல்லை, ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி டீமும் அதை வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டே தான் இருக்காங்க.
அவங்களுக்கான சப்போர்ட் கிரவுண்டில் இருக்கா, எப்படி வந்து அது க்ரோத்தாக இருக்கா, இல்லை எப்படி மாறுதுன்றது. பட் இதில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை வேறாக இருக்கலாம். க்ளோஸ் டு எலெக்ஷன்ஸ் அது வந்து வேறு மாதிரியாக கூட மாறலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு எப்போதும் வந்து இயர் ஆன் இயர் வந்து ஆட்சி, அது 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சி மாறி இருக்கு. சமீபத்தில் 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஜெயலலிதா வெற்றி பெற்றதுனால, 2016 வெற்றி பெற்றதுனால அதிமுக மீண்டும் ஆட்சி அமைத்தார்கள். ஏற்கனவே ஏடிஎம்கே வந்து ரிப்பீட் பண்ண ஹிஸ்ட்ரியும் இருக்குது தமிழ்நாட்டில். டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ரிப்பீட் பண்ணது கிடையாது. பட் இந்த டைம் வந்து திமுக பவரை ரீட்டைன் பண்ணுன்ற முழு முயற்சியில் அவங்க எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிஸையும் கையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தொடர்ந்து எடுக்கக்கூடிய களத்தில் எப்படி நிலைமை இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது தாவேக்காக்கான ஸ்பேஸ் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியுது. பட் அந்த இடத்துல டிவிகேயை விட டிவிகே பொலிட்டிக்கலாக ஸ்ட்ரென்தன் ஆகிடக்கூடாது, டிவிகேக்கு அந்த ஸ்பேஸ் வேண்டாம் அப்படின்றதுனால தான் அதிமுகவை அந்த இடத்துல அதுல உண்மை. அப்போ உங்கள் விருப்பம் ஒன்றா இருக்கலாம், நீங்க அந்த இடத்துல அதிமுக வச்சு பார்க்கலாம், நாம் தமிழரை வச்சு பார்க்கலாம், அது விருப்பம். ஆனால் கள யதார்த்தத்தில் உண்மையில் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிற இடத்தில் தாவேக்கா இருக்கா? ஏன்னா அப்படி இருக்குன்னு கட்டாயம் சொல்லிட முடியாது. தாவேக்காக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. ஆனா அவங்க பொசிஷன் பண்ற மாதிரி டிவிகே வர்சஸ் டிஎம்கே இல்ல டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு இருக்குன்னு அந்த அளவுக்கு முதிரல. அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை நீங்க எந்த கட்டத்திலையும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ரெட்டலைக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அதை தாண்டி வந்து ஏடிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்ன்றது பெரும்பாலும் ஏடிஎம்கேக்கு தான். இன்னைக்கு வந்து விஜய் வந்து அந்த இடத்தை தான் எடுத்துக்கணும். அதனாலதான் அவர் வந்து எம்ஜிஆர் பத்தி பேசுறாரு, ஜெயலலிதாவை பேசுறாரு, அண்ணாதுரையை பேசுறாரு. எல்லாத்தையும் கூட கூட்டிட்டு வந்து எல்லாரையும் உள்ள நிறுத்தினா அந்த இடத்த வந்து தான் எடுத்துக்க முடியும். இன்னும் சொல்ல போனா ரொம்ப சமீபத்திய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போகும்போது கூட அதிமுகவினுடைய தலைமை அதை வந்து அவர் போகட்டும்ன்ற நிலையில் இருந்தப்போ கூட அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் அல்லது 2ஆம் கட்ட தலைவர்கள், அதை தாண்டி திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் எல்லாருமே வந்து அவர் அங்கே போக வேண்டாம் அப்படின்றதுக்கான முயற்சிகளை எல்லாருமே எடுத்தாங்க, எல்லா பார்ட்டிஸில் இருக்கக்கூடியவங்களும். ஏன்னா வந்து அங்க அவர் போகும்போது பொலிட்டிக்கலா டிவிக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிரும். ரெண்டு தான். எனக்கு இதுல ஒரு விளக்கம் கொடுங்க. மணி அவர்கள் தொட்ட இடம், நீங்க ஸ்ட்ரென்தன் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக 2 பேருக்கும் உள்ள ஒரு ஒத்திசைவா ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. கடந்த காலங்களில் பார்த்தா தெரியும், புது பிளேயர் வரப்ப எப்படி 2 பேரும்னு. ஆனா மணி அவர்கள் சொல்றது, நீங்க போயில்ல, அந்த ஃபோர்ஸே ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கு, மேலும் வந்தா நமக்கு த்ரெட்டா இருக்கும்னு களத்தை உணர்ந்ததுனால இல்ல. நீங்க அதாவது வழக்கமா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், தமிழ்நாட்டிலையும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கேபிட்டலைஸ் பண்ற இடத்துல எதிர்கட்சி, அதாவது இன்னைக்கு மணி மென்ஷன் பண்ணார்ல, போராட்டங்கள் நடக்குது, ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடக்குது, ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குது, செவிலியர்கள் போராட்டம் நடக்குது. இது மாதிரியான போராட்டங்கள்லாம் நடக்கும்போது திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அங்க நேரம் அந்த களத்துக்கு போயிடுவாங்க, அவங்கள சந்திக்க போயிடுவாங்க. அதை வந்து அவங்களுக்கு சாதகமா, இன்னும் சொல்ல போனா 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லாம் பெரும்பாலும் அதை திமுக அவர்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டாரு. அந்த மாதிரியான ஒரு நிலைமையை வந்து அதிமுக இன்னைக்கு செய்திருக்கணும். அப்படி ஒருவேளை அவங்க செய்திருந்தாங்க அப்படின்னா டிவிக்கு பொலிட்டிக்கலாக ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான இடமே, அவங்களுக்கு அந்த கிரவுண்டில் அந்த ஸ்பேஸே கிடச்சிருக்காது. ஏடிஎம்கே என்ன நினைக்கிறாங்க, நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆன்டி இன்கம்பன்சி மட்டும் நமக்கு போதும், கீழே களத்தில் போய் நம்ம ஒர்க் பண்ணல, இப்போ வந்து இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கல அப்படின்னாலும் அது வந்து நமக்கு ஃபேவரபிளாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. டிவிக்கேவும் அதே இடத்துல தான் இருக்குது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுறது, விஜய் மாசத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ வெளியில வருவார், அல்லது அதிகபட்சமாக ஒரு 4-5 முறை ஒரு ஏதாவது கூட்டங்களுக்கு வெளியில வந்து பேசுவார். அப்புறம் வந்து அவங்க பார்ட்டியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஆன்லைன்ல ரொம்ப தீவிரமாக செயலாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னும் ஏடிஎம்கேல இருக்கக்கூடியவங்களை அவங்க கட்சியில கூட்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். தாவேக்காவும் இது மாதிரி களத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்கள்ல நேரடியாக போய் மக்களுக்கு தேவையான என்னவோ எல்லாரும் பேசுறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு வீட்டுல 2 ஓட்டு இருக்கு, டிவி கேக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க, இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே இருக்கு. ஆனா தேர்தல் நெருக்கத்துல இது, ஏன்னா விஜயே வந்து மதுரை மாநாட்டுல அவர் சொல்றாரு, எந்த தொகுதினாலும் உங்க விஜய் தான் போட்டியிடுறேன் அப்படின்னு தான் நீங்க நினைக்கணும்ன்ற துணியில தான் பேசுறாரு. இப்போ அவங்களுக்கு கடைசி நேரத்துல வரும்போது அந்த எலெக்ஷன் மிஷனரியை வந்து ஃபேஸ் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து யதார்த்தமான உண்மை அப்படி என்னன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியாகவே இருக்க முடியும். சபீர், இப்போ பல கட்டங்களில், இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நாம் பல திமுக தலைவர்கள்ட்ட பேசினப்ப வந்து என்டிஏ இருக்கிறாங்க, திரு அண்ணாமலை எல்லாம் இருக்கிறாரு, உங்களுக்கு யாரு அப்படின்றப்ப அவங்க வந்து சொன்னது, எங்களுக்கு போட்டி அதிமுக தாங்க, அதிமுகவை நாங்கள் குறைச்சி மதிப்பிட மாட்டோம் அப்படின்னு.
இது பல காலமாக சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. அப்படிதான் புரிஞ்சுக்கிறதா? அதுதான் லக்ஷ்மி அவர்களும் சொல்றாங்க. கிரவுண்டுக்கு இன்னும் நெருங்க நெருங்க அது அப்படிதான் வந்து நிற்கும் அப்படின்னு. ஆனால் மணி அவர்கள் சொல்வது அப்படி இல்லை. இவங்க பயம் இல்லாத மாதிரி காமிச்சிக்க ட்ரை பண்றாங்க. ஒன்று திமுகவும் செய்து அதிமுகவும் செய்து அப்படி இல்லைன்றது நீங்க எப்படி எடுக்கிறீங்க? தாவேக்காவை எப்படி இவங்க திமுக பார்க்கறாங்க? அதாவது கடந்த சில மாதங்களாக திமுகவுடைய எல்லா கூட்டங்கள்லையும், அதே போல திமுகவுடைய சார்பு அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, எல்லா மேடைகள்லையும் வந்து விஜய் பத்தி தான் வந்து விமர்சனத்தை முதல்ல முன்வைக்கிறாங்க. விஜயை தான் வந்து பிரதான எதிரியாக பார்க்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்க ஒரு பொருட்காட்சிக்கு போவீங்க, அங்க ஒரு அட்டை தாஜ்மஹால் வச்சிருப்பாங்க, அது வெறும் அட்டை தான், அது வெறும் அட்டை தான் அப்படின்னு அவரு பேசுறாரு. பேர் குறிப்பிடாம அவர் அதை பேசுறாரு. அதற்கு ஒரு எதிர்வினை அப்படின்றது வருது. பவள விழா பாப்பா அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் பெயர் குறிப்பிடாமல் விமர்சனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க எல்லா கூட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தாவேக்காவை தான் குறிப்பிட்டு ஒரு சின்ன திருத்தம். தாவேக்கா வெளிப்படையா திமுகவை டார்கெட் பண்றாங்க, தலைவர் தொடங்கி எல்லாரும். திமுக வெளிப்படையா விஜய் பேசல. ஆனா ரெஸ்பாண்ட் வந்து தாவேக்காவுக்கு தான் பண்றாங்க. அது மறைமுகமான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது தாவேக்காவுக்கு தான் இருக்கிறது. நீங்க அதிமுக பலவீனம் அடைகிறது அப்படின்றது உங்களுக்கு வந்து இன்னைக்கு நேத்து நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. அது வந்து தொடர்ச்சியாக அதிமுகவுடைய ட்ரெஜெக்டரியில ஒரு டிக்ளைன் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2024 தேர்தல் வந்து திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்த ஒரு தேர்தல். அந்த தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவை எதிர்த்து அவங்க வந்து பெருசா களமாடல. மண்டல மாநாடுகளையோ அல்லது பெரிய அளவுக்கு கூட்டங்களையோ அல்லது ஒரு வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு மாநாட்டையோ நடத்த வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அதிமுக கட்டமைப்பு ரீதியாகவும் அதே போல சைக்கலாஜிக்கலி அதே போல அவங்களுக்கு வந்து பல தோல்விகளை சந்தித்து அவங்க ஏற்கனவே அந்த நிலையில தான் இருக்காங்க அப்படின்றது தெரியும். அதே நிலை தான் தற்போதும் தொடர்கிறது. இப்ப பாஜக கூட்டணிக்கு மறுபடியும் வந்ததுக்கு பிறகு அவங்க கூட்டணியை விட்டு வெளியே வரும்போது அதிமுகவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து அட்டென்ஷனை கெயின் பண்ணாங்க. மறுபடியும் அவங்க பாஜக கூட்டணிக்கு போனதுக்கு பிறகு திமுக வந்து ஹாப்பியா தான் இருக்காங்க. திமுகவுக்கு பாஜக அதிமுக கூட்டணி என்பது பெருசா ஒரு த்ரெட்டா அவங்க பார்க்கல. ஏன்னா நரேட்டிவ் வைஸ் வந்து ரொம்ப ஈஸியா டார்கெட் பண்ணலாம். நீங்க இன்னைக்கு கூட எதிர்கட்சி தலைவர் குறிப்பா திரு இபிஎஸ் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளோ விமர்சனங்கள்லாம் வந்து பெருசா அவங்க பதற்றப்படுறதில்ல. அதை வந்து பெரிய அளவுக்கு அதுக்கு இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்ற அளவுக்குலாம் ஒரு கட்டாயம் அப்படின்றது அவங்களுக்கு ஏற்படலை. பட் அதே நேரத்தில் தாவேக்கா வந்து உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதற்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமும் வந்து உருவாயிருக்கு. சமீபத்தில் நடந்த திமுகவுடைய பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்லாம் பாருங்க, எங்களுக்கும் வந்து கூட்டம் வருது, நாங்களும் பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம், வெறும் விஜய் மட்டும்தான் வந்து ஒரு மாநாட்டை நடத்த முடியாது பாருங்க, எங்களுடைய இளைஞரணி நிர்வாகிகளே வந்து 1,35,500 பேர் இருக்காங்க, இன்னைக்கு இந்த மாநாடு நாங்க வந்து திருவண்ணாமலையில் நடத்துறோம், அடுத்த மாசம் எங்களுக்கு மாநாடு வந்து பல்லடத்துல எங்களால பெண்களுக்கான ஒரு மாநாடு நடத்த முடிகிறது, அதுக்கு அடுத்த மாசம் இந்த மாசமே 24ஆம் தேதி நாங்க விருதுநகர்ல ஒரு பெரிய மாநாடு நடத்துறோம். மண்டல மாநாடுகள் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது. அப்போ ஒரு இம்ப்ரெஷன் வந்து விஜயுடைய மாநாடுகள் எல்லாம் உருவாக்குறது, விஜயுடைய மக்கள் சந்திப்புகள் எல்லாம் உருவாக்குறது அப்படின்னும் போது அதற்கு போட்டியாக இவங்களும் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நீங்க ஒரு மாநாட்டுக்கு இன்னொரு மாநாடு தான் பதிலா இருக்க முடியும். லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி இப்ப நீங்க எல்லாம் பல தேர்தல்களை கிரவுண்ட்லேயே போய் பார்த்தவர். இப்போ நாளைக்கு திமுக ஒரு கேண்டிடேட் போடுறாங்க அப்படின்னா அதிமுக போடுற கேண்டிடேட்டை நம்ம முறியடிக்கணும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி செய்யணும்னு இருக்க போறாங்களா? லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு தொகுதியில் தான் விஜய் நிற்க போறார், பல இடங்கள்ல எக்ஸா ஒய்யா நமக்கு தெரியல, அவங்களுக்காக ஸ்ட்ராட்டஜி வகுக்க போறாங்களா? உண்மையில் களத்தில் யாருக்காக அவங்க வேலை பார்க்க போறாங்க திமுக? உங்களுக்கு மணிஷா சொன்ன மாதிரி விஜய் வந்து ஒரு சேலஞ்சரா எமர்ஜ் ஆயிட்டு வர்றாரு. குறிப்பா வந்து அர்பன் பாக்கெட்ஸ்ல, நீங்க வந்து சிட்டி ஏரியாஸ்ல விஜய்க்கான ஆதரவு அப்படின்றது கூடிட்டே இருக்கு. இது அதிமுக எடுத்த சர்வேலையும் அது வெளியே அவங்களுக்கு அந்த நம்பர்ஸ் தெரியுது, திமுக எடுத்த சர்வேலையும் தெரியுது. கிரவுண்ட் சிச்சுவேஷன் இதுதான் அப்படின்றத அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இதற்கு நேரடியாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுமா அப்படின்றது ஒரு கேள்வி.
இப்போ அந்த டாக்டிக்கல் லைனை மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இது வரைக்கும் வந்து விஜய்க்கு வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, ஏதோ ஒரு வகையில் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. தற்போது விஜய்க்கு நாம் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். விஜய்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனால விஜய் செட் பண்ணுறாரு இல்லையா அஜெண்டா, 2026 போட்டி என்பது தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்ற அந்த இதுக்கு தான் வந்து இது வரைக்கும் திமுக ரெஸ்பாண்ட் பண்ணிருந்தாங்க. தற்போது அந்த லைனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் உதயநிதி ஸ்டாலின் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு. சீன்லயே இல்ல. நீங்க பலவீனமாக அதிமுக இருந்தாலும் அதிமுகவை எதிர்கொள்வது எளிது, தாவேகாவை எதிர்கொள்வது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் சிக்கல். ஏன்னா தாவேகா வந்து ஒரு ஃப்ரெஷ் பார்ட்டி, ஒரு நியூ பார்ட்டி. தாவேகாக்கு எந்த பேகேஜும் கிடையாது. தாவேகா வந்து உங்களுக்கு வந்து அள்ளி தாவேகா உங்கள் மீது வைக்கின்ற எல்லா விமர்சனங்களுக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க. அதிமுக எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல ஷபீர் கட்டமைப்பா அதிமுக வந்து இன்னும் அது குறைஞ்சபட்சம்னாலும் அது 20 விழுக்காடோட இருக்கு. அது ஏறலாம் குறையலான்னு இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லயும் அதிமுகவுக்குன்னு கட்டமைப்பு இருக்கு. முகம் தெரிந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள எதிர்கொள்வாங்களா இல்ல முகம் தெரியாதவர்களை பார்த்து உள்ளுக்குள்ள பயப்படுவாங்களா? எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? நீங்க கட்டமைப்பு இருக்கிறது, தாவேகாவும் அந்த கட்டமைப்பு உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இன்னைக்கு திமுக அஞ்சுவது என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய ஸ்பேஸை தாவேகா எடுக்குது. அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பல இடங்கள்ல அதிமுகவுடைய ஸ்பேஸை தாவேகா எடுக்கிறாங்க. அதிமுக கூட்டணி மீது ஒரு நம்பிக்கை ஏற்படலை. அதனால அதிமுகவை எதிர்கொள்வது சுலபம். நாம அதிமுக பிரதான எதிரியாக களத்துல நம்ம நிக்க வைப்போம், பிஜேபியை பிரதான எதிரியாக நம்ம நிக்க வைப்போம். எதிரியவே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சூஸ் பண்ணுவோம் எதிரி அப்படின்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க விஜய்க்கு. இப்ப ரெஸ்பாண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணி நாம வந்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டை நாம வந்து செட் பண்ணுவோம் அப்படின்ற அந்த முடிவை நோக்கி அவர்கள் போயிருக்கிறார்கள் அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு அதிமுகவை எதிர்கொள்வதோ பாஜகவை எதிர்கொள்வதோ திமுகவுக்கு சுலபம். தாவேகாவை அதே மாதிரி எதிர்கொள்ள முடியாது. நீங்க தாவேகாவை வந்த உடனே தாவேகா மீது வைக்கப்பட்ட விமர்சனமும் வந்து அதுவும் பாஜகவுடைய ஒரு பி டீம் அப்படின்ற விமர்சனங்களா வச்சாங்க. பட் பெரிய அளவில் அந்த விமர்சனங்கள் எடுபடவில்லை, மக்கள் மத்தியில அந்த விமர்சனங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்போ இன்னைக்கு தாவேகா வந்து ஒரு பொட்டென்ஷியல் பிளேயராக களத்துல இருக்கு அப்படின்னும் போது மணி சார் சொல்ற மாதிரி பயத்தை வெளியே காமிச்சிக்காம பண்ற வேலை எல்லாமே வந்து தாவேகாவை கவுண்டர் பண்றதுக்கு தான். ஆனா வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நாங்க வந்து அதிமுகவை எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒரு பாலிடிக்ஸ் தான், ஒரு டாக்டிக்ஸ் தான். முதல்ல என்ன சொன்னாங்கன்னா அதிமுக திமுக தான் இப்படிதான் கிரவுண்ட் இருக்கும் அப்படின்னு. இப்ப கிட்டத்தட்ட தாவேகா அந்த இடத்துக்கு வந்துருச்சு, அதிமுக இல்ல. ஆனா திமுக வழிய வந்து அதிமுக அந்த இடத்துல வைக்குது அப்படின்னா அப்படிதான் கிரவுண்ட் இருக்கா? தாவேகா அந்த அளவுக்கு எமர்ஜ் ஆனதா நினைக்கிறீங்களா? அது என்ன நடக்குதுன்னா, சென்னையில் அதிமுக மோசமான தோல்வி பெற்றது, அது உண்மை. சென்னையில் திமுக எப்பயுமே பலமாக இருக்கும், அதுவும் உண்மை. சென்னையில் தாவேகாவுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது. என்னென்னா இளைஞர்கள் பட்டார்னு அர்பன் ஏரியாவில் தாவேகா நல்லா பண்ணுறாங்க. இதுதான் கல யதார்த்தம். இது என்ன ஆகுதுன்னா பேசு பொருள் அதிகமாகுது. இப்போ மணியண்ணன் சொன்ன அந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஊடகம் தங்களோட தர்மத்தை செய்யலை அப்படின்றதுல நான் 100% ஒத்துக்கிறேன். மீறி யாருன்னா எதனா பேசினாங்கன்னா அவங்க வீட்டுக்கு எதனா குண்டூரி தான் செக் பண்ண வருவாங்க, ஃபோனை கேட்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஊடகத்தில் இன்றைக்கி வேலை செய்கிறதுன்றது அவ்வளோ சுலபம் அல்ல. அதை புரிந்து மணியண்ணன் ஒரு பாதி சொல்லிட்டு இன்னொரு பாதி சொல்லாமல் போயிட்டார். இப்போ என் போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு பாடம். அதாவது பார்த்து இது இருந்துக்கங்க அப்படின்றது தான் கிட்டத்தட்ட சொல்கிறார். இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 6 நாள் ஆச்சு தாவேகா மக்கள் பிரச்சனையை பேசி சிபிஐ என்கொயரிக்கு முன்னால் போனாங்க இல்லைங்களா, அன்றைக்கி லீவ் விட்டு போனவங்க, அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. ஆனால் எல்லா ஒரு காட்சி ஊடகத்துலையுமே எல்லா விவாதத்துலையும் தாவேகாவை பற்றி பேசுகிறோம். இன்னொன்று தாவேகா வந்து ஒரு 3வது பெரிய கட்சியாக வரும் அப்படின்ற அந்த ஒரு பேசுபொருள் இருக்கும்போது ஊடகம் வந்து அதை அவாய்டும் பண்ண முடியாது. அப்போது இப்போ உதயநிதி என்ன பண்ணுறாருன்னா, அவர் விஜய் தான் நரேட்டிவ் செட் பண்ணணுன்னு கிடையாது, உதயநிதியும் நரேட்டிவ் செட் பண்ணலாம். ஏன்னா உதயநிதி திமுகவினுடைய துணை முதலமைச்சர், ஒரு சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கணும் விரும்புறீங்களா, இல்லை பாகிஸ்தான் பங்களாதேஷ் மேட்ச் பார்க்கணும்னு விரும்புறீங்களா அப்படின்னும் போது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் சொல்லுவாங்க கிரிக்கெட் ரசிகர்கள். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா நரேட்டிவை மாத்துறாரு. பழைய உதாரணமா இருக்கு. இன்னைக்கு பங்களாதேஷோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்காத, அதை பத்தி நோபடி கேர்ஸ், அதை பத்தி கவலையே கிடையாது. சரி பங்களாதேஷ் பாகிஸ்தான் மேட்ச் நீங்க சொல்லுங்களேன், எத்தனை பேர் வந்து ஓட்டு போலிங் பர்சன்டேஜே ஊர்ல கம்மியாயிடும். சோ திமுக தாவேகான்னா முடிஞ்சு போச்சு. அது யாரும் விரும்ப மாட்டாங்க. 1ல இருந்து 26 தொகுதி தான் சென்னை, அதை தாண்டி திருவள்ளூர் இருக்குது, அதை தாண்டி இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வேலூர் வரும், இந்த சைடு போனா காஞ்சிபுரம் தாண்டி இருக்கு.
அங்க போய் பாருங்க நீங்க அதிமுக திமுக எப்படி இருக்குன்றது. அந்த களம் வேற, அங்க இருக்க செய்தியே வருது. இப்போ என்ன சார் செய்தி இருக்கணும்? நம்ம என்ன பேசுறோம்? அண்ணன் சொன்னதுல இருந்து நான் எடுக்கிறேன், இல்ல ஷபீர் சொன்ன அந்த பாயிண்ட்ல இருந்து. பொழுதுக்கும் 365 நாளும் எதிர்கட்சிகளை பத்தி, எதிர்கட்சி பலவீனமாயிடுச்சு, உடஞ்சி போச்சு, அதாயிடுச்சு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவ்வளவு மோசமா இருக்கு. திருத்தணியில பட்டக்காலிலே படுன்ற மாதிரி ஒரு ஒழியாக்காரரை வந்து வெட்டினாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணாங்க, ஒருத்தர் அரைஞ்சி படுக்க போட்டாங்க. அதுவும் போத ஆசாமி ஜமால்ன்ற ஒரு புடவை வியாபாரி. அதுக்கப்புறம் 17 லட்ச ரூபா ஏதோ கத்தியை காட்டி மறினேன். இது நடந்துக்கிட்டு அரெஸ்ட்லாம் நடந்துட்டு இருக்கிற அதே வேலையில் தாம்பரத்தில் நேற்று நியூ இயர் பார்ட்டி, ரங்கநாதபுரம்னு ஒரு ஏரியா, ஆல்ரெடி சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து வெளியில் வந்த பசங்க திருப்பி பட்டாக்கத்தியை காட்டி பர்த்டே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிடுறாங்க. அங்கே இருந்தவங்களாம் அலறிச்சு ஓடிக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு என்னதுன்னு விசாரணை பண்ணால் நாங்கள் எப்போ ஆள் ஆகுறது, நாங்கள் எப்போ புள்ளிங்க ஆகுறது, நாங்கள் எப்போ மாசா ரவுடி ஆகுறதுன்னா பேசியிருக்காங்க. அப்போது கொஞ்சம் கூட பயம் இல்லாத ஒரு சட்டத்தின் மீது பயம் இல்லாத ஒரு தன்மை இருக்குது. இந்த சைடு பார்த்தா தொடர் போராட்டம், எல்லா இடத்துலையும் போராட்டம். அப்போ ஊடகங்கள் வந்து இதை வந்து விவாதிப்பதோ பேசுவதோ, அது இது மக்கள் பிரச்சனை. இதை பற்றி பேசாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நிறைய நேரத்தில் இந்த கட்சி என்ன ஆகிடும், டிடிவி என்ன நடக்க போறாரு, விஜய் போடுற கணக்கு என்ன, அமித்ஷா இறங்கினா என்ன ஆகும், இதனால மக்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இல்ல இப்போ மக்கள் பிரச்சனையே பேசாம அரசியல் யூகங்கள் தான் பேசிட்டு இல்ல. இப்ப நீங்க சொல்றது வந்து ஊடகங்கள் பேசணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப நெரேட்டிவ், கட்சிகள் நெரேட்டிவ் செட் பண்ணலாம், அதுக்காக எவ்வளவோ பண்ணலாம். மணி அவர்கள் சொன்ன மாதிரி கள யதார்த்தம் இருக்குல்ல, அதை யாரும் செட் பண்ண முடியாது. ஒரு மனிதன் முடிவெடுக்க போறான், அவன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஓட்டு போட போறான். இப்ப அந்த அளவுக்கு அது எதிர்ப்பு அலைகள் இருக்கு அப்படின்னா, நீங்க சொன்ன கட்டமைப்பு வலுவா இருக்கிற அதிமுகவுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கணுமே. அருமையான ஒரு கேள்வி. நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அதிமுகவுடைய குறிப்பா மத்திய சென்னையோ இல்ல தென் சென்னையோ வட சென்னையோ மாவட்ட நிர்வாகிகள் சரியில்லைன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பிரச்சனை இதே திமுக இருந்ததுன்னா மவுண்ட் ரோட்ல கையும் காலையும் உதச்சிக்கிட்டு இன்னத்துக்கு பெரிய பிரச்சனையை ஆக்கியிருப்பாங்க. அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சி அந்த வேலையை செய்யல, அது கட்சியோட விவகாரம். ஏன்னா உங்களுக்கு வந்து செக்ரட்டரியேட்டுக்கு முன்னாடி போராட்டம் பண்றாங்க, அன்னாரிவளத்துக்குள்ள போறாங்க. இன்னைக்கு கமிஷனர், கார்பரேஷன் கமிஷனர் வீட்டில் ஒரு 50-60 துப்புரவு தொழிலாளிகள் போய் அங்க போராட்டம் பண்றாங்க. இதெல்லாம் ஆட்சியில திமுக இருக்கும் போதே நடக்குது. கமிஷனர் ஆஃபீஸ், கார்பரேஷன் கமிஷனர் வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 15 வருஷம் கார்பரேஷன் கவர் பண்ணுவேன். அது மாதிரி எல்லாம் போய் போராட்டம்லாம் பண்ணது கிடையாது. அதெல்லாமே வந்து செய்தி ஆகுறது கிடையாது. அப்போ என்னன்னா திருப்பி இதுதான் ஆகுதுன்னும் போது நம்ம சென்னையை தாண்டி மிச்ச விஷயங்கள் என்னன்றதும் வெளியில வர்றது கிடையாது. அப்போ அந்த ஊடகங்களையோ இல்லை காட்சியிலையோ அதே மாதிரி விஜய் சாரோட நியூஸும் நல்லா இருக்குல்ல, உங்கள் விஜய் 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 போட்டு வைப்பு பண்ணும்போது ரீல்ஸு டிக்டாக் போடும்போது அதிகமாக போகுது. இது போட்டால் விவசாய பிரச்சனையோ இல்லை தொழிலாளர் பிரச்சனையோ அது போட்டால் பெருசாக போகிறது இல்லை. இப்போ மக்களும் அது எதை கன்சியூம் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் அந்த சொன்ன மாதிரி மணி சார் சொன்ன மாதிரி அந்த 100 நாள் இருக்கு பாருங்க, இல்லை அந்த 90 நாள் இருக்கு பாருங்க, அதுதான் கடைசியாக நீங்களும் நெறியாளராக தான் சொல்றீங்க. அந்த இடத்துல வரும்போது லட்சுமி அவங்க சொன்ன மாதிரி அது வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே இல்லை ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான், அது களத்தில் மாற போகிறது. இது வந்து ஒரு புதுசாக ஒரு கட்சி வருது, அதற்கு உண்டான மீடியா ஸ்பேஸை நம்ம கொடுக்குறோம். இல்லை இருக்கு, இது வந்து காலமாக விஜயகாந்த் அவர்கள் வந்தப்ப, கமலஹாசன் வந்தப்ப, ஏன் அரசியலுக்கே கமல் அவர்களுக்கு இவ்வளவு ஊடக வெளிச்சம் கொடுக்கல. அது வந்து ஊடகம் அந்த தர்மத்தை பண்ணல. இல்ல நான் ஒரு பத்திரிகையாளர், நான் சொல்றேன் கேளுங்க. கமல் வந்தாரு, ஆனா களத்துக்கே வராத ரஜினிக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ கமலுக்கு கொடுக்கலன்னு வேணா சொல்லுங்க. ஆமா, அப்ப எல்லாரும் என்ன கேட்டாங்க, யார் ரஜினிக்குன்னு. அது சினிமாவை நோக்கி ஓடுற தன்மை இருக்கு, நான் அதுல மறுப்பு இல்ல. இவர் மணி அவர்கள் சொன்ன இந்த தலைப்புக்குள்ள வரணும்னா உண்மையில் தாவேகா என்ன ஃபோர்ஸா இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை நம்ம பேசிதானே ஆகணும். தாவேகா வந்து கண்டிப்பாங்க தனியா போனா அவங்க வந்து ஸ்பாயில்ஸ் போட்டு, கூட்டணி போனா அவங்க தான் கிங் மேக்கர். 2031 அவங்களுக்கு உண்டான அரசியல் வந்து சேலஞ்சரான்றாரு. மணியே ஸ்பாயில்னு சொன்னவர், ஸ்பாயிலர்னவர் இப்ப சேலஞ்சரா எமர்ஜ் ஆயிருக்காருன்றதை நீங்க எப்படி எடுத்துக்கல? அது வந்து அவரோட அண்ணனோட பார்வையில் அது ஒரு வகையில வந்து நம்ம எடுக்கலாம். பட் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இவர் வந்து சேலஞ்சரா ஸ்பாயிலரானா உதயநிதிக்கு சேலஞ்சர், நாட் டு டிஎம்கே. அடுத்த கட்ட தலைவர்னு வரும்போது விஜயா உதயநிதினு தான் பிரச்சனை. மற்றபடி விஜய் அவர்களோட எங்க பூத்தில் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் ஆச்சு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸ் மூலிமா. சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் அர்ச்சனா அவங்க ஆஃபீஸில் 68,000 பேர் ஏதோ பூத் BLA 1 டிஎம்கே, BLA 2 அவங்க சப்மிட் பண்ணல, அது ஒரு 68,000 சேர்த்துங்க, கிட்டத்தட்ட 1,30,000 பேர். அதே மாதிரி காங்கிரஸ் ஒரு 30,000 பேர் போட்டிருக்காங்க, விசிகா ஒரு 10,000 பேர், கம்யூனிஸ்ட் அந்த கூட்டணி சேர்த்தீங்கன்னா பூத் லெவல்லே 3 லட்சம் பேர் வச்சிருக்காங்க. நான் சொல்றது போலிங் அன்னைக்கு. அதே மாதிரி அதிமுக பிஜேபியுமே போட்டிருக்குது 60,000 63,000. இது தாவேகா எதுவும் போட்ட மாதிரி தெரியல. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. நீங்க சொன்னது ஒரு விமர்சன பார்வை முன்வைக்கிறீங்க. ஊடகங்கள் ஸ்ட்ரக்சர் அதிமுகவுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லுகிற அந்த விமர்சனத்துல நம்ம விவாதிக்க வேண்டிய பொருள் இருக்கிற மாதிரி,
அதிமுக இடத்துல தாவேகாவை கொண்டு வந்து வைக்கிறதும் அதுவும் அதிமுகவுக்கு செய்யற அநீதி இல்லையா? இல்ல இவ்வளவு காலம் இருந்த கட்சியை எளிமையா இவர் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாருன்னு சொல்றதும் தப்பு இல்லையா? அது நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லல விஜயன். பட் காம்படிட்டரா ரியலா வராது எப்படி இருக்கும்? தேர் எமர்ஜிங் தான் நான் சொல்றேன். அது நீங்க சர்ஜிங்னு எடுத்துக்கலாம், எமர்ஜிங் தான் சொல்றேன். நிச்சயமா அதிமுகவை தாவேகா ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு நான் சொல்லல. அவர்கள் மேலெழும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு அரசு வேண்டாம் என்று மக்கள் முடிவு செய்து விட்டால் யாருக்கு ஓட்டு போட்டால் அரசு வீட்டுக்கு அனுப்பப்படுமோ அதை சத்தம் இல்லாமல் செய்து விடுவார்கள். இதுக்கு சரியான உதாரணம் 96. நம்ம பல முறை இதே அரங்கில் பேசியிருக்கிறோம். 91, 96 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சுப்பிரமணிய சுவாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் அன்றைய ஜெயலலிதா அரசுக்கு எதிராக பல போராட்டங்களை, சட்ட போராட்டங்களை சுப்பிரமணிய சாமியும், மக்கள் போராட்டங்களை வாழப்பாடி ராமமூர்த்தியும் நடத்தினார்கள். திமுக காலத்திலேயே இல்லை. அதுவும் 93 வைகோ அவர்கள் வெளியில் போன பிறகு பலவீனமான நிலையில் இருந்தது. சட்டமன்றத்தில் 2 உறுப்பினர்கள், அதில் ஒருத்தர் மதிமுக போயிட்டார், பரிதி மட்டும்தான் திமுக இருந்தார். 95, 96 வருது. 96 மார்ச்சில் தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்து மூப்பனார் அவர்கள் காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்து தமாக ஆரம்பிச்சு திமுகவோட போய் அதை அறுவடை செஞ்சது திமுக தான் அறுவடை பண்ணுச்சு. அந்த காலகட்டத்தோட தான் நான் இதை ஒப்பிட்டு பார்க்குறோம். இல்லை, அதில் ஒரு இடத்த நீங்கள் கவனமாக பாருங்க. அந்த இடத்துல அந்த கொதிநிலையை அறுவடை செய்வதற்கு கட்டமைப்போடு திமுக இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய நடிகர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார். இன்னொரு ஸ்பிளிட்டான ஃபோர்ஸும் வருது. எல்லாமே கட்டமைப்பா இருக்கு. நீங்க கட்டமைப்பு இன்னும் உருவாக்கிக்கிட்டு இருக்க தாவேகா எப்படி அந்த இடத்த வர முடியும்? அவங்க ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் சொல்லல. அவங்க வந்து ஒரு அப்படின்னா உதயநிதி சொல்றது அதிமுக இல்ல அப்படி எடுத்துக்க வேண்டாம். டென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய அளவுல. அதாவது உங்களுக்கு திமுகவை டென்ட் பண்ணுவாங்க. ஆமா, அந்த நம்பர்ஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இதை வந்து கட்டமைப்பு இல்லைன்ற ஒரு காரணத்தை வைத்து அவர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். நான் லட்சுமி அப்பா பாயிண்ட் என்னன்னா, திமுக தாவேகா தனக்கு சேதாரத்தை ஏற்படுத்திருன்ற அச்சத்தோடு தாவேகாவை பாக்குறாங்களா திமுக? இல்ல, தாவேகா வந்து திமுகவுக்கு சேதாரம் ஏற்படுத்துறது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க அதாவது ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குல்ல, எல்லாருக்குமே சேதாரத்தை ஏற்படுத்த தான் போறாங்க. ஏன்னா அவங்க வந்து நியூ ஃபோர்ஸ். இது வரைக்கும் அவங்களுக்கு எங்கேயுமே யார் நமக்கு தமிழ்நாட்டில் 70% தான் போலிங் ஆகும். அந்த 70% ஏற்கனவே போலிங் ஆகிறது தான். அதுலேருந்து தான் எடுத்துக்க போகிறாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் வாங்கின ஓட்டை தானே தாவேக்கா எடுத்துக்க போகுது. அதை தானே நம்ம பேச முடியும். கட்டமைப்பு இருக்குது இல்லை அதெல்லாமே அடுத்தது. இன்னைக்கு 18 வயசுலேருந்து 35 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களில் பெரும்பாலானவங்க 3ல் 2 பேர் வச்சுக்கோங்களேன், 35 வயசுக்கு கீழே உள்ளவங்க பெரும்பாலும் தாவேக்கா ஏன் ஒரு புதுசாக வரவங்க ஏன் ஒருத்தருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் விஜயகாந்த் வந்தபோது 2005 அவருடைய மாநாடு முதல்ல அவர் தொடங்கும் போது அந்த மாநாட்டுக்கு மதுரையில் நான் போயிருந்தேன். அங்கே வந்து விஜய்க்கு இருந்த அளவுக்கு அன்றைக்கு அவருக்கு ஒரு பெரிய க்ரௌட் இருந்துச்சு மதுரையில். அதுக்கப்புறம் 2006 தேர்தலில் அவருக்கு கட்டமைப்பே இல்லை. அதாவது பூத்தில் யாருமே இல்லைன்ற இடத்துல கூட ஒரு ஒரு பூத்துலேயும் 30லேருந்து 50 ஓட்டு அந்த இடங்கள் எல்லாம் உண்டு. அப்போது புதுசாக ஒருத்தர் வரும்போது, அதுவும் ஒரு சினிமா பர்சனாலிட்டி, ஒரு கல்ட் ஃபாலோவிங் இருக்கக்கூடிய ஒருத்தர், இல்லை வந்து ஒரு கரிஸ்மா இருக்குது அப்படின்ற போது அவருக்கு ஓட்டு வர்றதை வந்து நம்ம இல்லைன்னே சொல்லிட முடியாது. ஆனால் இதை 2 திராவிட கட்சிகளும் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, அதை அவங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்க போகிறாங்க, உதாசீனப்படுத்தி எதிர்கொள்ள முடியுமா? உதாசீனப்படுத்துறது சரிதான். அவங்களை வந்து ஒரு ரெக்கனிங் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாகவே ஏற்றுக்காம இருக்கும்போது மக்கள் மத்தியில் அந்த பொது புத்தியில பதிய வைக்கணும் இல்லையா? அதுக்கான வேலைகளை 2 கட்சிகளுமே செய்யறாங்க. அதனாலதான் செல்லூர் ராஜு சொல்றாரு அவர் எம்ஜிஆர் ஆக்க முடியாதுன்னு. கோட்டீஸ்வரன், அதிமுகவும் திமுகவுமே உதாசீனப்படுத்துவது போல அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்களா? கிரவுண்டு வேற ஒன்றா இருக்கு. நம்ம உதாசீனப்படுத்தினா தாவேகாவை பத்தி மக்கள் மனதுல அவங்க பொருட்படுத்த மாட்டாங்கன்னு நினைச்சு வாண்டடா செய்யறாங்களா? அப்படி அதுங்க இது வந்து வாண்டடா செய்யறது இல்லை, இது ஒரு அரசியல். காரணம் என்னன்னா, தாவேகா வந்து திமுகக்கு எதிர்ப்பு அலையை உருவாக்குது, ஆன்டி இன்கம்பன்ஸை ஏற்றுறாங்க. அப்போ அரசுக்கு ஒரு கெட்ட பேர் அவ பேர் வருது. இப்போ அந்த 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 அதிருப்தி வந்து வாக்கா இருக்கும், இல்லை வாக்கா மாறும். அதை தாவேக்காவே பெறப்போதா, இல்லை ஆல்ரெடி களத்தில் இருக்கிற ஏடிஎம்கே பெறப்போதா, இல்லை வேற யாருக்குன்னா அது பிரிஞ்சு போகுமா? நாம் தமிழர் கட்சி. அதான் அண்ணன் மணி அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் நிறைய தேர்தல் பார்த்தது, அதில் சொல்கிறார், 96 தேர்தலுக்கு சொல்கிறார், யார் வேணால் ஆன்டி இன்கம்பன்ஸை கிரியேட் பண்ணலாம், ஊடகத்தில் கூட ஆன்டி இன்கம்பன்ஸை கிரியேட் பண்ணலாம். ஆனால் ஊடகம் போய் தேர்தல் நிற்க போகுது. பொதுவாக ஆளுகின்ற அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் ஊடகம் இருக்கணும். அதுதான் கிட்டத்தட்ட தர்மமும் கூட. அப்போ ஊடகமும் ஒரு சில ஆன்டி இன்கம்பன்ஸை பெருசாக பண்ணலை. அதிமுகவும் அதை வந்து அறுவடையோ இல்லை ஆன்டி இன்கம்பன்ஸை கிரியேட் பண்ணலை. அப்போ விஜய் அவர்கள் வந்து தீய சக்தி திமுகன்னு பிரச்சாரம் பண்ணுறது ஒரு பெரிய பேசு பொருளாகுது. அப்போ அதனால திமுகவுக்கு ஒரு தலைவலி. அது வந்து என்ன ஆகுதுன்னா, அடுத்த கட்ட தலைமுறையில் இருக்கக்கூடிய தலைவர்களை அது பாதிக்கும். உதாரணத்துக்கு உதயநிதி.
அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் தான் எங்களை உதாசீனப்படுத்துறதோ இல்லை இது அரசியல் பண்ணுறதோ இல்லை, நானும் உதாசீனப்படுத்துகிறேன், உன்னை ஒரு கண்டுக்கவே மாட்டேன், பொருளாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லி உதயநிதி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாரு. இதனால் உதயநிதிக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஊடக வெளிச்சம் உதயநிதிக்கும் கிடைக்குது. இன்றைக்கி நம்ம உதயநிதி அவர்களை மையமாக வச்சு பேசணும் ஒன்று. இரண்டாவது, விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீ என்ன சொல்கிறது, நான் ஆள் இல்லைன்னு. இப்போ நான் சொல்கிறேன் நீ ஆள் இல்லை. இன்னொன்று, நான் வந்து சண்டை அவரு கூட தான் போடுவேன். விஜயால தான் உதயநிதிக்கே கிடைக்குதுன்றீங்களா? இல்ல உதயநிதி வந்து இதற்கு முன்னாடியே நிறைய விமர்சனத்தெல்லாம் வாங்கி வாரிசு அரசியல் பேசலாம் வாங்கி தான் வந்திருக்காப்ல. அதனால உதயநிதி ஹஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். அதாவது தேர்தலில் நின்று ஜெயிச்சா அது வந்து கட்சியில உதயநிதிக்கு கொடுத்த அந்த பதவிகள் என்பது அதுல எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. பட் தேர்தலில் நிற்கும் போது மக்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுல போய் நம்ம கருத்து சொல்றதுல உதயநிதி சிஎம் டெப்டி சிஎம் ஆகிறது சுலபமா ஆயிட்டார். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான் அவரு. ஆனா அட் சேம் டைம் அந்த கட்சிக்கோ இல்ல அவர் அப்பாவை பத்தி தானே பேசுறாரு. டியர் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னும் போது ஒரு மகனாவோ இல்ல ஒரு துணை முதல்வரா உதயநிதி வந்து விஜய் எதிர்த்து தான் ஆகணும். நீங்க விஜய் வந்து கடந்தெல்லாம் போக முடியாது, எதிர்த்து தான் ஆகணும். இன்னும் ஆக்சுவலா இன்னும் ஒரு சில விஷயங்கள் போய் ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். மாறி கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு நகர்ந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக அந்த இடத்துல இருந்து நகர்ந்துராதா? இல்ல, அதிமுகவும் அவங்களும் அதாவதுங்க 3 பேரும் கண்ணு வச்சிருப்பாங்க, மாறி சுட்டிக்கு போறாங்க, அவ்வளவுதான். இதுல வந்து யாரு ஒரு பின்னாடி இருந்து சுட்டுறது. இதுல இன்னொன்னு, ஹெலிகாப்டர்ல வேற இறங்க போறாங்க பிஜேபி. அதை நம்ம பார்க்கல. இப்ப 6 நாளா சிபிஐ விசாரணை நடந்ததுல இருந்து தாவேகாவோட மக்கள் பிரச்சனையில் பங்களிப்பு என்ன, அதுவும் ஒண்ணும் கிடையாது. இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்கன்றதை பார்க்கணும். இப்போ மக்கள் பிரச்சனைன்னு இப்போ நீங்க சுட்டி காட்டினதுனால அந்த இடத்துல தாவேகா என்ன ரோல் பண்ணுது அப்படின்ற ஒன்று. லட்சுமி இதற்கு முந்தைய வாதங்களை சொன்னது கடைசி வரைக்கும் அவங்க அனுமானிச்சது வந்து திமுக விஜயை கடந்து தான் போவாங்க, நேரடி எதிரியாலாம் பொசிஷன் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்படிதான் போவதா காலம் இல்லை. லட்சுமி சொன்ன சின்ன திருத்தம், கடந்து போவதாக காட்டிக்கொள்வார்கள். கடந்து போகலாம் முடியாது, அது யதார்த்தம். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ, விஜய் இஸ் அ பிளேயர். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம அதை பேச மறுக்கிறோம். மக்களோட பார்வையிலேருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தா அன்றாட வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்குது. நம்ம பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு அந்த ஒற்றை புள்ளியில இன்றைக்கு அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அதை விட இப்ப திரு சீமான் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பேசுறாரு. அப்ப அவர் இன்னும் உரத்த குரல்ல பேசுறாரு. அதுதான் மக்கள் பிரச்சனை. விஜய் பேசாததை சீமான் அவங்க பேசுறாங்க. கரெக்ட், அவர் பேசுறாரு. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, விஜய் வந்து மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய அளவுக்கு பேசல, தாவேக்கா பேசலன்றது. கோட்டி சொன்ன மாதிரி 6 நாளா அங்க சிபிஐ விசாரணையில உட்காந்துருக்காங்க. 6 நாளுக்கு முன்னால மட்டும் இன்னும் மக்கள் பிரச்சனை பெருசா பேசிட்டாங்க. அவங்க மாசத்துக்கு 1 நாள் வருது, மாசத்துக்கு 2 நாள் வருது, அப்படிதான் இருந்தது. இந்த ப்ராப்ளம் இஸ், என்ன பொறுத்த வரைக்கும் நான் புரிந்து கொள்வது, மேபி ஐ எம் ராங், விஜயோட ப்ராப்ளமே அவரால் தாங்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு அவருக்கு ஒரு சக்தி இருக்குது, அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். அது அவராலேயே ஹோல்டு பண்ண முடியல, அவரால் சேனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு விஜய்க்கு ஒரு சக்தி இருக்குது. இது என்னுடைய பார்வை. இதுல ப்ராப்ளம் என்னன்னா, இதோட அடுத்த கட்டத்துக்கு அங்கே கொண்டு போறதுக்கு அவருக்கும் அரசியல் புரிதலோ அல்லது அந்த பொலிட்டிக்கல் மைண்டோ அல்லது அவரை சுற்றி இருக்கவங்களுக்கு அதை சேனலைஸ் பண்றதுக்கான ஆற்றலோ அல்லது அத்தகைய நபர்கள் அவரை சுற்றியோ இல்லை. ஒரு ஸ்பேஸ் அங்க இருக்குது. மக்கள் இந்த 2 பேர் மேலேயும் எல்லா காலத்திலையும் இந்த 2 பேரும் வேணாம்னு நினைச்ச மாதிரி இப்ப நினைக்கிறவங்களை நீங்க ஒப்பிடாதீங்க. இதற்கு முன்பு வந்தவங்க எல்லா புது பிளேயர்ஸையும் விட விஜய்க்கு கூடுதலான ஒரு செல்வாக்கு இருக்கு. அவருடைய ப்ராப்ளமே அவரால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். லட்சுமி, இதுவரைக்கும் வந்தவங்களை விட இவர்கிட்ட ஒரு சக்தி, வசீகர தன்மை, ஒரு செல்வாக்கு இருக்கு. அது அப்படி கடந்தெல்லாம் போக முடியாது, அப்படி நடிக்கலாமே தவிர 2 பெரும் கட்சிகளும் அவர் பொருட்படுத்தி தான். அதான் நான் சொன்னேன். அதாவது நான் கடந்து போறாங்கன்றத உங்கள்ட்ட கடந்து போறாங்கன்னு சொல்லல, நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டின்னு சொல்ல முடியாது. தாவேகாவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். 18 வயசுல இருந்து 35 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்கள 3ல 2 பேர் விஜய்க்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொன்னது லட்சுமி, வெளிப்படையான விமர்சனங்கள்லாம் இருக்காது. அவங்களை நேர்ல நிறுத்தி அவங்களுக்கான விமர்சனமா பதில் சொல்ல மாட்டாங்க. அதை உதாசீனப்படுத்தணும். 2 திராவிட கட்சிகளுமே அதை தான் நினைக்கிறாங்க. திமுக அதுல பிரதானமா இருக்கு. விஜய வந்து தங்களுக்கு எதிரியா பிளேஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா தங்களுக்கான எதிர்கட்சியாகவோ இல்லை தங்களுக்கான ஆப்போசிட் பிளேஸ்ல வந்து அதிமுக தான் இருக்கணும். அதிமுக இருக்கும்போது தான் போட்டி வந்து ஏடிஎம்கேவோட இருக்கும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஃபைட் பண்ணுறது தானே ஈஸியாக இருக்கும். புதுசாக வந்திருக்க ஃபோர்ஸ் கூட அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எப்படி, யார் எங்கே இருப்பாங்க, அவங்க கட்சி இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அவங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள மணி அவர்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்றது ஒன்று,
இன்னும் எனக்கு ஒரு பயம் இருக்கு. அன்பிரடிக்டபிளா இருக்கிறாங்க, நமக்கு சேதாரத்தை உண்டு பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? பயம் இருக்கா? சேதாரத்தை விஜய் வந்து திமுகவுக்கு மட்டும் இல்ல எல்லா கட்சிக்கும் சேதாரத்தை உண்டு பண்ண போறாரு. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏற்கனவே வந்த எல்லாருக்கும் வந்த வாக்குகள்ல இருந்து தான் எடுத்துக்க போறாரு. அவர் சீமானுக்கும் சேதாரத்தை உண்டு பண்ணுவாரு, விசிகாவுக்கும் சேதாரத்தை உண்டு பண்ணுவாரு, பாமகவுக்கும் சேதாரத்தை உண்டு பண்ணுவாரு. அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது வாக்கு வங்கி, அதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்க போறாரு. டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் அது வந்து அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பெரிய பார்ட்டிஸ் அப்படின்றதுனால அவங்களுக்கான சேதாரம் அதிகமாக இருக்கும். ஷபீர், இப்போ கோட்டி அவர்கள் சொன்ன ஒரு இடம்ன்றது, அவர் ஒரு ஸ்பாய்லரா இருப்பார். அவர் எல்லா கட்சிகளிடமிருந்து வாக்குகளை வாங்குவாரு. இந்த ஸ்பாய்லர் தன்மையிலிருந்து யாரு நல்ல வலுவான கூட்டணி வச்சிருக்கிறாங்க, காரணிகளை வச்சு ஜெயிக்க போறாங்கன்ற இடத்தில் தாவேகாவை அப்போ ஸ்பாய்லருக்கு என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுப்பாங்க களத்துல? எதிரிக்கு தானே கொடுப்பாங்க. நீங்க எப்படி அதை காயின் பண்றீங்கன்றதை பொறுத்து. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அரசியலுக்கு வரதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவர் வந்து சில நிகழ்ச்சிகள்லாம் நடத்தும் போது ஒரு பக்கம் விஜயோடைய நிகழ்ச்சி நடக்கும், இன்னொரு பக்கம் வந்து அரசாங்கத்திலேருந்து ஒரு பெரிய அறிவிப்பு வரும், ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரும், சட்டமன்றத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து முதலமைச்சர் படிப்பார். அது விஜய்க்காக தான் பண்ணுறாரா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் எழும்போது அப்புறம் நாங்கள் விஜய் பெருசாக பொருட்படுத்தலை அப்படின்வாங்க. விஜய் பேர் சொல்லி எங்கேயும் விமர்சனம் பண்ணல அப்படின்வாங்க. விஜயை நாம் ஏன் வந்து பேர் சொல்லி விமர்சனம் பண்ணோம், அது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து அவங்களே தங்களை அறியாமலே ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் போற இடங்கள்ல எல்லாம் விஜய் பற்றி தான் வந்து பேசுகிறார்கள். அது எல்லாருக்கும் தன்மை. ஒரு புது பிளேயரை வளரவே விட்டுறக்கூடாது, முளையிலேயே கிள்ளி எரியணும்ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இல்ல நீங்க வளர்ந்துருச்சு நான் எதிர்கொண்டே ஆகணும் அப்படின்றது ரெண்டாவது விஷயம். திமுக எந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்து? ரெண்டு விஷயம். அதாவது நீங்க விஜயகாந்த் தேர்தலுக்கு அரசியலுக்கு வரும்போது விஜயகாந்த் ஒரு பெரிய போர்ஸோட வராரு. விஜயகாந்தோடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரியாது. விஜயகாந்த் முதல் எலெக்ஷன்லயே 8% வாங்கினதுக்கு அப்புறம் தான் விஜயகாந்த் அடிக்க ஆரம்பிச்சாங்க. விஜயகாந்த் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி சீமான் அவர்களும் வந்து ஒரு தேர்ட் போர்ஸா தான் உள்ள வராரு, தனியா இருக்காரு. சீமான் 4% இருக்கிறதுக்கும் பிரச்சனை இல்ல, 8% வரும்போது தான் சீமானையும் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க, சீமானையும் அட்டாக் பண்றாங்க. அப்போ விஜயுடைய பர்சன்டேஜ் வந்து இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனா விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாத ஒரு சூழல்ல அவங்க இருக்காங்க. அதனாலதான் விஜய வந்து நாம கூடுதல் கவனம் கொடுத்து விஜய்க்கும் அதாவது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த திமுக அங்கீகரிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மணி, இப்போ சுருக்கமா நிறைவு கருத்து மிக மிக சுருக்கமா, திமுக அதிமுக இனி தாவேகாவை எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சுருக்கமா சார், பெரிய ஹெட்டேக் சார். அது எப்படி டீல் பண்ணுவாங்கன்றது நீங்கள் அவ்வளோதான் கேட்கணும். தலைவலி தான், தலைவலி, பெரிய தலைவலி, ரெண்டு பேருக்கும் பெரிய தலைவலி. அதை அவங்க வந்து நாங்கள் பயப்படாத மாதிரி காமிச்சுக்கிறோன்னு இப்போ இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வெளிப்படையாகவே அங்கீகரிக்க வேண்டிய சூழல் வரும். வெற்றி பெற்றால் மட்டும் போதாது, நீங்கள் வந்து 118 வாங்கி ஜெயிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். எனக்கு ஷபீர் வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்னார். அவர் தான் சொன்னார், இது வந்து இட்ஸ் லைக் மோடி 3.0 2.0 ஸ்டாலின் இருக்கும், வித் மினிமம் நம்பர்ஸ், மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு சூழல் வரலாம். ஓகே கோட்டி, உங்களோடது சார். அதாவது நிறைய ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட்லாம் நடக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறோம், திண்டுக்கல் நத்தம் கேண்டிடேட் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், ஆத்தூர் இவர் பெரியசாமி, பழனி வந்து அவரோட மகன் செந்தில். இந்த இடத்துல இவங்க அவங்களுக்கு விட்டு கொடுக்குறதும் அவங்க இவங்க விட்டு கொடுக்குறதும் நடக்கும். திமுக அண்ணா திமுக இது புதுசா சொல்ல, ரொம்ப வருஷமா ரொம்ப ஆண்டா நடக்குது. இது நடந்துகிட்டு இருக்கும்போது புதுசா ஒரு சிலபஸ் விஜய் வந்து உங்கள் விஜய்னா அப்ப அப்படிக்கா ஓரமா போய் நாங்க ஆல்ரெடி யார் எம்எல்ஏ யார் தோக்கணும் யார் ஜெயிக்கணும் நாங்க உள்ளுக்குள்ள ஒரு மேட்ச் பண்ணோம். ஏன்னா ஆடி பழக்கம். யாருக்கு வந்து இது இந்த டீம் எப்படி ஆடணும் இந்த டீம் தெரியும், அந்த டீம் ஆடணும் தெரியும். எவ்வளவு தொகுதியில அதை செய்ய முடியும்? எல்லா தொகுதியிலும் செய்ய முடியாது. அது ரொம்ப இப்ப மதுரையே சொன்னார்ல விஜய் அவர்கள், மதுரையிலே எடுத்துக்கோங்க, ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா. இந்த சைடு எடுத்தீங்கன்னா பிடிஆர் இருக்கால், மதுரை மூர்த்தி இருக்காப்ல, அப்புறம் ஆண்டிப்பட்டி உஜலம்பட்டி. இதுல நான் சொன்னது எல்லாமே வந்து சின்னமும் சரி, கேண்டிடேட்டோட வெயிட்டேஜ் ஜாஸ்தி. இதுல விஜயோட கேண்டிடேட் போட்டு சின்னத்தை போட்டு எத்தனை தொகுதி ஜெயிக்க முடியும்? எப்படி அதிமுக திமுக எப்படி பார்க்க? நான் என்ன சொல்றேன், மக்களை குறைச்சி மதிப்பிடுறோம். நீங்க வந்து மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது செல்லூர் ராஜுவா இருக்கட்டும் அல்லது ஐபியா இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒன்று இருக்கட்டும், வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வர விட மாட்டாங்க சார். அவ்வளவுதான் சார். அவங்களுக்கு யாரை ஓட்டு போட்டு தெரியும். நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் வந்து ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. திமுக அதிமுகவை குடும்பமா போய் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க, குடும்பமா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. அப்படிதான் வந்து தோக்கடிக்கவும் செய்வாங்க.
வர வைப்பாங்க, தோக்கடிப்பாங்க, Okay. இப்படிதான் போகும். சரி. பட் இந்த முறை வந்து நீங்க குடும்பமா ஓட்டு போடுறதுல பெரிய சிக்கல் என்பது உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஓட்டு பிரியுது. குடும்பத்துக்குள்ள திமுக பிளவு. குடும்பங்கள்லயே 3 ஓட்டு வந்து விஜய்க்கு போறது அப்படின்னு நிர்வாகிகள் பேசுறாங்க, தொண்டர்கள் பேசுறாங்க. அப்போ இந்த யதார்த்தம் வந்து உதயநிதிக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். Okay. அதனாலதான் வந்து எதிரியை நாம பிக்ஸ் பண்ணோம். இது லட்சுமி. திமுக தாவேக போட்டியாக மாறிவிடக் கூடாதுன்றதுல அவங்க உறுதியா இருக்காங்க. திமுக தாவேகா போட்டியா மாறிவிடக்கூடாதுன்றதுல திமுகவும் உறுதியா இருக்காங்க, அதிமுகவும் உறுதியா இருக்காங்க. இன்னைக்கு வந்து விஜய்க்கு என்ன சின்னம்னு தெரியாது நமக்கு. அவருக்கு கட்சியில யாரு போட்டியிட போறாங்க, யாரெல்லாம் அவர்களுக்கு கீழே ஒர்க் பண்றதுக்கு ஆள் யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. தாவேகாவை நம்ம குறைச்சு மதிப்பிட சொல்லல. நான் தாவேகாவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, விஜய்க்கான ஒரு கரிஸ்மா இருக்கு, அதுதான். மிகையாவும் மதிப்பிட வேண்டாம். அதுக்காக வந்து அவங்களுக்கு பெரிய லீவரேஜ் கொடுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், திமுக 50 சீட்டு குறைஞ்சபட்சம் ஜெயிச்சிருவாங்க சார். அதிமுக 50 சீட்டு ஜெயிச்சிரும். இந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச நம்பரை சர்வே எடுக்கிறவங்களோ இல்ல பேசுறவங்களோ யாரா கமிட் ஆக சொல்லும். அடுத்த ஷோல கட்டாயம் விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி. கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது.